மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகின்ற இந்த முன் விளையாட்டுகளிலே, அதாவது ஒரு ஆண் பெண்ணுடன் இருக்கின்ற போது அந்த ஃபோர்ப்ளே மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகள், அவற்றை எவ்வாறு பாவிப்பது என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த ஃபோர்ப்ளே அல்லது முன் விளையாட்டுகளிலே ஒரு பெண்ணினுடைய மார்பகம் வகிக்கின்ற முக்கியமான பங்கை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்திலே இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால், இந்த ஆண்கள் இந்த முன் விளையாட்டுகளிலே ஃபோர்ப்ளேயிலே ஈடுபடுகின்ற போது அவர்களை அறியாமலேயே விந்து முந்தி விடுகிறது. இதை எவ்வாறு தடுப்பது? நான் சொன்னேன் போன நிகழ்ச்சியிலே, அதாவது நீங்கள் ஒரு பெண்ணுடன் இருக்கின்ற போது இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பெண் குறியினுள்ளே ஆண் குறியை செலுத்துகின்ற அந்த நேரம், அந்த நிலைமை ஒரு 5 to 10 அல்லது 15 நிமிடங்கள் கூட இருந்தால் அதையும் விட 4-5 மடங்கு தடவைகள் அவ்வளவு நேரத்தையும் நீங்கள் இந்த முன் விளையாட்டிலே செலவிட வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பெண்களுக்கு இந்த முன் விளையாட்டுகள் என்பது மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லுவேன் டியூன் பண்ண வேண்டும் என்று சொல்லுவேன். எனவே ஒரு சாதாரணமாக 15 நிமிடங்கள் நீங்கள் உட்புகுத்துகிறீர்களாக இருந்தால், இன்டர்கோர்ஸ் வைத்துக் கொள்ளுகிறீர்களாக இருந்தால், இந்த முன் விளையாட்டுகள் ஏறக்கூடிய 45 நிமிடங்கள் அல்லது 1 மணித்தியாலம் மட்டும் நீடிக்க வேண்டும். இதிலே இந்த முன் விளையாட்டுகள் செய்து கொண்டிருக்கின்ற போது ஆண்களுக்கு உடனடியாகவே விந்து வெளியேறி விடுகிறது. இதை நாங்கள் சொல்லுவோம் பாயிண்ட் ஆஃப் நோ என்ட்ரி, அதாவது போனால் வர இயலாது, வந்தால் போக இயலாது, அதான் பிரச்சனை. பாயிண்ட் ஆஃப் நோ என்ட்ரி, அதாவது விந்து வர தொடங்கினால் அதை நாங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு பெரிய ஒரு ஆண்மகனாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. என்றபடியினாலே தான் இந்த 1966 இந்த மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் எனப்படுகிற இந்த அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள் ஒரு பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளை அவர்கள் செய்தார்கள். சாதாரணமாக சொல்ல போனால் 1946 பிறகுதான் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் தொடங்கினது. இவ்வளவு மெத காலம் எத்தனையோ வருடங்களாக இருந்தும் இந்த பாலியலை பற்றிய, செக்ஸை பற்றிய ஒரு விதமான ஆராய்ச்சியும் இடம்பெறவில்லை. முதலாவது 1946 கென்ட்வன் என்னப்படுகிறவர்களாலே ஆராய்ச்சி முடிவுகள் செய்யப்பட்டது. அதன் மூலமாக அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியினார்கள், ஹியூமன் செக்ஷுவல் பிஹேவியர் என்று சொல்லி ஒரு புத்தகத்தையும் 1946 எழுதினார்கள். ஆனால் 1966 இந்த ஜான்சன் அண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த விந்து முழியறவை முந்துதலை தடுப்பதற்காக, ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷனை தடுப்பதற்காக ஒரு ஸ்குவீஸ் டெக்னிக்கை, அதாவது ஸ்குவீஸ் டெக்னிக் என்று சொல்லுகின்ற போது தமிழில் சொல்லப்போனால் நசிக்கின்ற ஒரு முறையை அவர்கள் பின்பற்றினார்கள். அதாவது உங்களுக்கு விந்து வெளியேறுகிறது என்று நினைத்து அந்த செகண்டிலே என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய இந்த கிளாண்ட் பீனிஸ் என்று சொல்லப்படுகின்ற விந்தினுடைய இந்த ஆண்குறி முன்பக்கத்தை நன்றாக நசித்து பிடிக்க வேண்டும். ஆனால் ஒரு நிலைமை வேறும் என்ன, அதாவது பாயிண்ட் ஆஃப் நோ என்ட்ரி என்று நான் சொன்னது போல வந்தால் வந்துவிடும். அந்த நிலைமை வந்தால் உங்களாலே கட்டுப்படுத்த முடியாது. எனவே இதை உங்களுடைய மனைவியுடன் அல்லது பெண் துணையுடன் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு பாலியல் வேட்கை, ஆசை, லிபிடோ கூடும். அதே நேரத்திலே பெண்களுக்கு ஒரு ஆணினுடைய ஆண்குறியை பிடிக்கின்ற போது அவர் எவ்வளவு சொன்னாலும் வேணாம் வெக்கம் என்று சொன்னாலும் அவர்களை அறியாமலேயே ஒரு இன்பமும் ஒரு உணர்ச்சியும் கூடுவதை காணக்கூடியதாக இருக்கும். அத்தாட்சி முடிவுகளும் எங்களுக்கு தெரிவிக்கின்றது. என்னபடியாலே இந்த ஸ்குவீஸ் டெக்னிக்கின் மூலமாக என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இந்த விந்து முந்தின ஒரு நிலைமை வருகிற உடனடியாக அதை அமைத்தி பிடித்துக் கொண்டு உடனடியாகவே பெண் குறியிலே இருந்து ஆண் குறியை வெளியிலே எடுத்து வேறொரு பக்கத்திலே வேறொரு நிலையிலே உங்களுடைய தியானத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அதாவது ஆபீஸிலே ஏற்பட்ட பிரச்சனையோ அல்லது கடையிலே உங்களுடைய பிசினஸ்லே ஏற்பட்ட பிரச்சனைகள் யோசிப்பீர்களாக இருந்தால் உடனடியாக அந்த விந்து முந்துகிற தன்மை நிப்பாட்டிவிடும். இது 1966 ஜான்சன் அண்ட் பென்சன், அதாவது மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் அவர்களுடைய ஆராய்ச்சியிலே முடிவாக பெறப்பட்டது.
எனவே இதை நீங்கள் நான் முதலிலே சொன்னது போல உங்களுடைய பெண் துணையுடன் அல்லது மனைவியுடன் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த இன்பமும் சுகமும் நன்றாக இருக்கும். எனவே இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் முக்கியமாக எங்களுக்கு இந்த பாலியல் உறவு என்பது மிக முக்கியம். இலங்கையிலே நேற்று ஒரு குடும்பத்தை சேர்ந்த, நீங்கள் இலங்கையில் இருப்பவர்கள் தெரிந்திருக்கும் அல்லது வெளிநாடு இருப்பவர்கள் நான் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே அவர்களுடைய தகப்பனினாலே அந்த பெண்ணினுடைய கணவனினாலே எரித்து கொல்லப்பட்டார்கள். பாருங்கள், நேற்று இலங்கையிலே நடந்த நிகழ்ச்சி, அதாவது முந்தநாள் இரவு இலங்கையிலே நடந்த நிகழ்ச்சி. ஒரு தாய், மகன், 2 மகள், மனைவி எல்லாருமே எரித்து கொல்லப்பட்டார்கள். எனவே இது எல்லாவற்றுக்குமே காரணம் இந்த பாலியல் பிரச்சனைகள், செக்ஸ் பிரச்சனைகள். எனவே என்ன செய்ய வேண்டும்? என்ன பிரச்சனை இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் ஒரு வைத்தியரிடம் சென்று வாய்விட்டு கதையுங்கள். அதே நேரத்தில் என்னுடன் பல பேர் தொடர்ச்சியாக, சில நேரங்களில் இரவிலே நித்திரை கூட இல்லை, தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடன் கதைப்பதற்கு கூட சில பேர் தயங்குகிறார்கள். அப்புறம் சொல்லுவேன், உங்களுடைய பெயர் வேண்டாம், உங்களுடைய ஊர் வேண்டாம், நீங்களுடைய இனம் வேண்டாம், எங்களுக்கு அது ஒன்றுமே தொடர்பில்லை. என்ன மொழியில நீங்கள் என்னுடன் கதைத்து உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெண்களும் முக்கியமாக பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான விடயம் என்னவென்றால், பெண்கள் கூட இப்போது தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே கூட ஒரு கிழமைக்கு முதல், அதாவது இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி ஒரு சமய அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்தோம். அது முடித்த பிற்பாடு நாங்கள் சிற்றுண்டிக்காக இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்புதல் வந்தது. அப்போது ஒரு பெண், பக்கத்திலே பெண் வைத்தியர்கள் கூட இருந்தார்கள். ஒரு பெண் தான் என்னுடன் கதைத்துக் கொண்டிருந்தால் அப்போது பெண் வைத்தியர் சொன்னார், அண்ணா, நீங்கள் உண்மையாக செய்கின்றது பெரிய ஒரு சேவை. இப்போது உங்கள் சேவையின் காரணமாக பெண்கள் கூட தங்களுடைய பிரச்சனைகளை மனம் திறந்து கதைக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே ஒரு செக்ஸ் வாழ்க்கையிலே முன் விளையாட்டுகள் என்பது மிகவும் முக்கியம். சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார்கள், தொலைபேசி அழைப்பை எடுத்து சொல்கிறார்கள், டாக்டர் நீங்கள் டைம்களை எல்லாம் சொல்லுகிறீர்கள், இத்தனை நிமிடங்கள் என்று. ஆனால் நாங்கள் எலக்ட்ரானிக் ஸ்டாப் வாட்சா வைத்துக்கொண்டு மனைவி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படி உங்களுக்கு 7 என்றால் ஸ்டாப் வாட்சோ எல்லாமே நீங்கள் வைத்துக் கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை. ஏனெனில் எங்களுக்கு முழு இன்பம் பெறுவதுதான் மிக முக்கியமே தவிர வேறு ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. இந்த செக்ஷுவல் லைஃப் உங்களுக்கு சரியில்லாவிட்டால், நேற்று இலங்கையிலே நடந்தது போல கொலைகளும் படுகொலைகளும், குடும்பத்திலே பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், 18-19 வயசு பிள்ளைகளை கூட நீங்கள் கொள்ளுகின்ற, தகப்பன் எரித்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் உட்படக்கூடியதாக இருக்கின்றோம். எனவே நீங்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே முக்கியமாக முன் விளையாட்டில் என்னுடன் பல பேர் மறந்திருப்பார்கள். நான் இயலுமானவரும் அவர்களுக்கு சொல்லுவேன், முன் விளையாட்டுகள் 4 பிள்ளைகளை 7 மற்றும் 1 மணித்தியாலம் மற்றும் இருங்கள் மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் நான் கண்டு கொண்டிருக்கின்ற விடயம், மனைவியுடன் இருந்திருக்கிற போது விந்து ஆண்குறி விரைப்படுவதில்லை, விந்து முந்துகிறது என்று சொல்லி போட்டு அவர்கள் இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொழிலாளிகள் போயிருக்கின்ற போது இன்னும் பிரச்சனை கூடுகிறதே. அந்த இடத்திலே ஒரு தனியார் இடத்திலே போயிருக்கிறார்கள். பயம், யாராவது பார்த்து விடுவார்களோ, அது சொல்லி போடுவார், இது சொல்லி போடுவார்களோ, அந்த காவல்துறை வருமோ என்று பலதரப்பட்ட பிரச்சனைகளும் அந்த இடத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவற்றை என்ன செய்கிறது, மனைவியுடன் இருக்கின்ற பிரச்சனையை நீங்கள் ஒரு பாலியல் தொழிலாளர் சேர்ந்து தீர்க்க முனைகின்ற போது அது இன்னும் பாரதூரமாக போகுமே தவிர அது இன்னும் குறையும். அதே நேரத்தில் டைமிங், எல்லா இடங்களும் ரூம்கள் எல்லாம் 1 மணித்தியாலத்துக்கு தான் கொடுப்பார்கள். 1 மணித்தியாலத்துக்கு இவ்வளவு காசு. ஆனால் 1 மணித்தியாலம் மட்டும் 4 பிளேஸ் தான் டாக்டர் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்பவர்கள் கூட என்ன இருப்பார்கள். அப்படி அல்ல, இந்த 4 பிளேக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.